செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிற இந்த வழக்கு விசித்திரம் அல்ல. வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. காந்தியே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற கண்ணுக்குட்டியை கொண்டிருக்காரு. அதே வேலையை என் தங்கச்சி பண்ணிக்கிறான். அது வடநாட்டுக்காரங்களுக்கு தான் மத புயல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மட புயல். மேடையில் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும், மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் உரிமையோடு கூறுகிறேன், ஊடகவியலாளர்கள் உங்களையும் பார்த்து டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்பு என்று. என்ன பிரஸ் மீடியாக்கு தெரியும், நீங்க பேட்டி எடுக்க போனா கலைஞரை பேட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழாக்கு போற மாதிரி இருக்கும். அதனால்தான் உரிமையோட உங்களையும் சேர்த்து சொன்னேன். காலம் உள்ளவரை கலைஞர். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு தம்பி சேகர் பாபு அவர்கள். என்னன்னா, போன தடவை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மானமிகு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழால என்னை கலந்துக்க கூப்பிட்டாரு. அப்ப பேசின பாடலாசிரியர் பா விஜய் வந்து ஒண்ணு சொன்னாரு, இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பா விஜய் சொன்னார். நான் பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தம்பி கவிஞர் விஜய் சொன்னாரு ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளன்னு. அது வடநாட்டுக்காரங்களுக்கு தான் மத புயல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மட புயல். அதுக்கு எல்லாம் என்னென்னமோ மீம்ஸ் போட்டாங்க. போட்டு என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க, ஏங்க நீங்க பாட்டுக்கு மட புயல் சொல்லிட்டீங்க, மறுபடியும் இதே மாதிரி அவங்க 400 சீட் 350 சீட் 400 சீட் வந்து என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னாங்க. வர மாட்டாங்க, இந்த அளவுக்கு வந்ததே பெருசு. ஆனா கடிகாலம் இங்க இருக்குது. சினிமால வந்து அந்த பகுத்தறிய வசனங்களை சொல்லி 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 நம்ம தோழர் எழிலரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி வசனத்தை. பராசக்தி வசனம் நானே நாசர் சார் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது. விஜயகுமார் அண்ணன் வேணா பிறந்திருப்பாரு. 1952 தான் அந்த படம் வந்தது இல்லையா? நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் பிறந்திருப்போம். நீங்க ரொம்பவே தள்ளி பிறந்திருப்பீங்க. நீங்க வந்து அந்த கோர்ட்டு சீனை பேசுறீங்கன்னா, நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிற இந்த வழக்கு விசித்திரம் அல்ல. வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. அன்றாட வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் குடியவரின் கூறாடமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. அப்படிங்கிற வசனத்தை அவங்க தோழல் எழிலரசி பேசும்போது நான் அசந்துட்டேன். அதாவது அவருடைய வசனம் வந்து ஒரு வக்கீலின் வாதத்தை போல இருக்கும். குழந்தையை கொல்றது குற்றம், தற்கொலை செய்து கொள்வதும் சட்டப்படி குற்றம். இதற்கு சிவாஜி சார் வந்து நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் பேசுறாரு வசனம், கலைஞர் எழுதியிருக்காரு. ஒரு வக்கீலின் வாதத்தை போல. அது தப்பில்லைன்னு சொல்றதுக்கு யார உதாரணமா வைக்கிறாரு பாருங்க. அவர் முன்னாடி விஷயத்தை போட்டு பின்னாடி கொண்டு வருவாரு. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர், அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார். அது கஷ்டம் வருவதை காண சகிக்காமல் இதே முறையை தான் செய்திருக்கிறாள் என் தங்கை கல்யாணியும். இது எப்படி குற்றமாகும்? எப்படி போட்டு வாங்குறாரு பாருங்க. காந்தியே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற கண்ணுக்குட்டியை கொண்டிருக்காரு. அதே வேலையை என் தங்கச்சி பண்ணிக்கிறான். குழந்தையை காப்பாற்ற முடியல, அதனால அந்த குழந்தையை தூக்கி ஆத்துல போட்டு என் தங்கச்சி தண்ணிக்குள்ள எட்டி குதிச்சிருச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக. அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் வாதத்தை போல வச்சு பேசுவாரு. அதுதான் கலைஞருடைய ஒரு மிக சிறப்பான விஷயம். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.